அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு அன்னை சமையலில் பார்க்க போகிறது பூண்டு சாதம். செய்கிறதுக்கு ரொம்ப சுலபமானதுங்க. சாதம் மட்டும் வடிச்சிட்டிங்கன்னா போதும், ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே பண்ணி முடிச்சிடலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய், 10 பல் பூண்டு, 5 காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் மிளகு. இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்தாச்சுங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சிக்கலாம். தண்ணி சேர்க்க தேவையில்லை, தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கலாங்க. கடாயில் தேவையான அளவு எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் உளுந்து, கொஞ்சம் கடலைப்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சுங்க. 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு. இதே நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தக்காளி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகு, பூண்டை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு லேசாக வதக்கினா போதுங்க. அடுத்தது நம்ம இதில் 2 கப் சாதம் சேர்த்துக்கலாம். 2 பேர் சாப்பிட்ற மாதிரி தாங்க நான் செய்கிறேன். நல்லா மிக்ஸ். கொஞ்சம் கொத்தமல்லி, பூண்டு சாதம் ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணிடலாம். சுவையான பூண்டு சாதம் ரெடி ஆகிடுச்சு. ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.